ஜெர்மனியின் கிழக்கு பகுதிகளில் உள்ள மாவட்டங்களில் அதிகளவிலான வெற்று குடியிருப்புகள் இருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க ஆராய்ச்சி நிறுவனத்தின் தரவுகளின்படி அதிக வெற்றிடங்களை கொண்ட முதல் 20 மாவட்டங்களும் கிழக்கு ஜெர்மனியிலேயே அமைந்துள்ளன. ஆல்டன்பர்கர் லேண்ட் மாவட்டத்தில் உள்ள சுமார் 7இல் 1 வீடு காலியாக உள்ளதுடன் ஸ்விகவ் மற்றும் வோக்லாந்து கிராஸ் போன்ற மாவட்டங்களில் நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது. மக்கள் தொகை குறைவு மற்றும் வயது முதிர்வு போன்ற காரணங்களால் இந்த பகுதிகளில் குடியிருப்பு வீடுகளுக்கான தேவை தொடர்ந்து குறைந்து வருகிறது. HWWI நிறுவனத்தின் வீட்டு வசதி அட்லஸ் அறிக்கையின்படி 2035ஆம் ஆண்டு வரை தற்போதைய வீடுகளின் உண்மை விலை ஆண்டுக்கு 0.8 முதல் 1.5% வரை குறையும். கிழக்கு ஜெர்மனியின் பல பகுதிகளில் மக்கள் தொகை வீழ்ச்சியடைந்து வருவதால் புதிய கட்டுமானங்களின் தேவையும் வெகுவாக குறைந்துள்ளது. இருப்பினும் லீப்சிக், டிரெஸ்டன் மற்றும் பெர்லின் பெருநகர பகுதிகள் போன்ற சில முக்கிய நகரங்கள் குடியேற்றம் மற்றும் நல்ல உட்கட்டமைப்பால் தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருகின்றன. கிராமப்புற மாவட்டங்களில் குறைந்த விலை வீடுகள் கிடைத்தாலும் வேலைவாய்ப்பின்மை மற்றும் நீண்ட தூர போக்குவரத்து பிரச்சினைகளால் புதிய வாடிக்கையாளர்களை ஈர்ப்பது சவாலாக உள்ளது. வயது முதிர்ந்த தலைமுறையினர் தங்களது சொத்துக்களை அடுத்த தலைமுறையினருக்கு மாற்றுவதால் அல்லது விற்பனை செய்வதால் எதிர்காலத்தில் சந்தையில் வளங்கள் அழுத்தம் மேலும் அதிகரிக்கக்கூடும். எனினும் இந்த வாரிசு உரிமை மாற்றங்கள் ஒரே இரவில் நடக்காமல் பல தசாப்தங்களுக்கு பரவி செல்லும் என்பதால் சந்தையில் திடீர் சரிவு ஏற்படுவதை தவிர்க்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது.